அவர்கள் யார்? ஒரே ஒரு வாக்கியத்தால் அரசனின் சக்தி வாய்ந்த ஒட்டகங்களை பூமியில் உறைந்து போகச் செய்ததும், அகந்தையுடன் நடந்த முலாசிம்களின் பெருமையை மண்ணோடு மண்ணாக்கியதும் யார்? இந்த நிகழ்வு இந்தியாவின் மகான் அவ்லியா, அஜ்மீரின் மணிமகன் ஹஸ்ரத் குவாஜா கரீப் நவாஸ் ரஹ்மதுல்லாஹி அல்லஹி அவர்களை பற்றியது. அந்த காலத்தில் அரசு கரீப் நவாஸ் அஜ்மீர் ஷெரீப் வந்திருந்தார்கள். இறை வழிபாட்டிற்காக ஒரு மரத்தின் கீழ் தங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த இடம் சாதாரணமானது அல்ல. அந்த இடத்தில்தான் டெல்லி மற்றும் அஜ்மீரின் அரசன் ராஜா பிருத்விராஜ் தனது வேட்டையிலான ஒட்டகங்களை கட்டி வைப்பது வழக்கம். மாலை நேரம் வந்தது. அரசனின் முலாசிம்கள் ஒட்டகங்களை கொண்டு வந்தார்கள். அப்போது அந்த மரத்தின் கீழ் ஒரு தர்வேஷும் அவரின் தோழர்களும் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். மரியாதை காட்டுவதற்கு பதிலாக அகந்தையுடன், ஏய், இது அரசனின் ஒட்டகங்களை கட்டுமிடம், நீங்கள் இங்கிருந்து எழுந்து போங்கள் என்று கூறினார்கள். கரீப் நவாஸ் மிகுந்த மென்மையுடன், சகோதரா, இடம் மிகவும் பெரியது, நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் ஒட்டகங்களை கட்டிக்கொள்ளலாம், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம், வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதிகாரத்தின் மயக்கத்தில் இருந்த அந்த முலாசிம்கள் கடுமையாக நடந்தார்கள். இல்லை, நீங்கள் இங்கிருந்து எழுந்து போக வேண்டும், இது அரசனின் இடம், இங்கே நீங்கள் அமர முடியாது என்று அவமரியாதையாக பேசினார்கள். அவர்கள் பிடிவாதத்தை கேட்ட கரீப் நவாஸ் கோபமின்றி அமைதியாக, சரி, நாங்கள் இங்கிருந்து எழுந்து செல்கிறோம், நீங்கள் விருப்பப்படி அரசனின் ஒட்டகங்களை இங்கே அமர வையுங்கள் என்று கூறி அங்கிருந்து சென்றார்கள். முலாசிம்கள் இதை வெற்றியாக எண்ணி ஒட்டகங்களை அந்த இடத்திலேயே அமர வைத்தார்கள். ஆனால் மறுநாள் காலை அவர்கள் ஒட்டகங்களை எழுப்ப முயன்றபோது ஒரு அதிசயம். ஒட்டகங்கள் அசையவே இல்லை. எவ்வளவு முயன்றார்கள், அடித்தார்கள், இழுத்தார்கள், ஆனால் கல் சிலை போல அசையாமல் நின்றன. பயந்து போன முலாசிம்கள் அரசனிடம் ஓடி சென்று நடந்ததை சொன்னார்கள். ராஜாவும் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள் அங்கே என்ன செய்தீர்கள், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டான். அவர்கள் பயத்துடன், அங்கே ஒரு மரத்தின் கீழ் ஒரு தர்வேஷும் அவரின் தோழர்களும் அமர்ந்திருந்தார்கள், நாங்கள் அவர்களை எழுந்து போகச் சொன்னோம், அவர்கள் பணிவுடன் கேட்டார்கள், ஆனால் நாங்கள் அவமரியாதையாக அவர்களை அங்கிருந்து எழுப்பிவிட்டோம் என்றார்கள். அப்போது ராஜாவுக்கு உண்மை புரிந்தது. உடனே அவர் ஆணையிட்டான், நீங்கள் அனைவரும் உடனே அந்த தர்வேஷின் சேவைக்கு சென்று அவர்களின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கள், இல்லை என்றால் இந்த ஒட்டகங்கள் ஒருபோதும் எழுந்திருக்காது. முலாசிம்கள் கரீப் நவாஸை தேடி அவர்களின் முன் வந்து காலடியில் விழுந்து தங்கள் தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். கரீப் நவாஸ் கருணையின் கடல். அவர்களை பார்த்து, போங்கள், உங்கள் ஒட்டகங்கள் இப்போது எழுந்துவிட்டன என்று கூறினார்கள். முலாசிம்கள் ஓடி சென்று பார்த்தபோது உண்மையிலேயே அரசனின் ஒட்டகங்கள் எழுந்து நின்றிருந்தன. சுப்ஹானல்லாஹ், இதுவே ஹஸ்ரத் குவாஜா கரீப் நவாஸின் மகிமை. எந்த நாவால் அமர வைத்தார்களோ அதே நாவால் எழுப்பிவிட்டார்கள். உங்கள் மகிமை உண்மையிலேயே தனித்துவமானது. அல்லாஹ் ரப்புல் இல்ஜத்திடம் எங்களின் துவா கரீப் நவாஸ் மற்றும் அனைத்து அவ்லியாக்களையும் நேசித்து அவர்கள் காட்டிய பாதையில் நடக்க தௌஃபீக் அளிக்க வேண்டும் என்று கமெண்டில் ஆமீன் என்று அவசியம் எழுதுங்கள்.